எல்லாருக்கும் பெரிய வணக்கம்ங்க. இறுதி கட்ட கள நிலவரங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தமிழக அரசியலோட இணை ஆசிரியர் ரங்கநாதன் அவர்கள் நம்ம கிட்ட நிறைய நியூஸ் சொல்லிட்டு இருக்காரு. அந்த வரிசையில காஞ்சிபுரம் கள நிலவரம் எப்படி இருக்குன்னு கேட்போம். சொல்லுங்க, காஞ்சிபுரத்தோட கள நிலவரம். வணக்கம். காஞ்சிபுரம் அண்ணா பிறந்த மண்ணில் வந்துட்டு திமுக சார்பில் செல்வம் போட்டிடுறாரு, அதிமுக சார்பில் இ ராஜசேகர், பாமக சார்பில் ஜோதி வெங்கடேசன், இந்த 3 பேரும் போட்டி போறாங்க. அந்த 3 பேருக்கு தான் களம் அங்கே போட்டியாகவும் இருக்கு. திமுக வேட்பாளர் செல்வத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பலம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அங்க அமைச்சர் தாம அன்பரசன் இருக்காரு, மாவட்ட செயலாளர் சுந்தர் இருக்காரு. இவங்க வந்துட்டு கொஞ்சம் விட்டமினா கணிசமா அதிகமா இறக்குறாங்க. பலவீனம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா 5 ஆண்டுல இவர் எதுவுமே தொகுதிக்கு செய்யலன்றது கடுமையான அதிருப்தியில் அங்க வீசுது. அது இல்லாம இந்த வேட்பாளர் வந்துட்டு பெரிய பிரபலமும் கிடையாது. இவர் தான் எம்பியான்றது 5 வருஷம் எம்பியா இருந்தவரே அந்த தொகுதி மக்களுக்கே இவர் தான் எம்பியான்னு இன்ன வரை தெரியல, போகல. இப்பதான் திரும்ப மீண்டும் எம்பி இவர் தான் போட்டோ எல்லாம் வரத பார்த்துட்டு ஐயோ இவரு தான் எம்பியா அப்படின்ட்டு இருக்காரு. அப்படிதான் திமுக காஞ்சிபுரத்துல தொகுதியை வச்சுட்டு இருக்குது. அதிமுக வேட்பாளர் வந்துட்டு இ ராஜசேகர் வந்து சென்னை பெரும்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர். இவருக்கு பலம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேமுதிகவுக்கு வாக்கு வங்கி அதிகமா இருக்கு காஞ்சிபுரம் ஏரியாவில். தேமுதிக வந்துட்டு அதிமுக கூட்டணியில இருக்கிறதுனால அந்த பலம் வாக்கு வங்கியோட களத்துல மோதுறாரு. இவருக்கு வந்து சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், மரகதம் குமரவேலு எக்ஸ் எம்பி இவங்கெல்லாம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சரியா வேலை பார்க்கணும்னு எல்லாருமே சொல்றாங்க அங்கே கட்சியில் உள்ளவங்களே. சிலர் வந்துட்டு இதாக இருக்கிறாங்கன்ட்டு. அப்புறம் பெரும்பாக்கம் ஊராட்சி ஒன்றியத்தை வந்து அதிமுகவோட கோட்டையா மாற்றி காட்டியவர் இவர் அதிமுகவில் நீண்ட நெடுங்காலமா இருக்காரு. அதனால எடப்பாடி பழனிசாமியை பார்த்துட்டு இவருடைய பணியை பார்த்துட்டு சீட்டு கொடுத்துருக்கிறாரு. இவரும் வந்துட்டு காசை வந்துட்டு தண்ணி மாதிரி வாரி இறைச்சிட்டு இருக்காரு. மக்கள் மத்தியில நல்ல செல்வாக்குள்ளவர் இ ராஜசேகர். இவருக்கு என்ன ஒரு விஷயம்னாக்கா இவருக்கு தான் வெற்றி வாய்ப்பே இருக்கிற மாதிரியே இருக்குது. என்னன்னாக்கா திமுக மேல கடுமையான அதிருப்தி அளவு வீசுதாங்க. தாம அன்பரசன் மேலேயும் கொஞ்சம் லைட்டான அதிருப்திகள் அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறதுனால அதிமுக வேட்பாளர் வந்து வெற்றி பெறுவாருன்றது கள நிலவரமாவே இருந்துச்சு. இருந்தாலும் இங்க பாமகவோட வேட்பாளர் ஜோதி வெங்கடேசன் வந்துட்டு கொஞ்சம் ஓட்டை பிரிக்கிறாரு. அது மட்டும்தான் அதிமுகவுக்கு மைனஸ். அவர் ஓட்டை பிரிக்கலன்னா அதிமுக வேட்பாளர் வெற்றி இப்பவே உறுதின்னு சொல்லலாம். ஒரு ஓட்டை பிரிக்கிறதுனால கொஞ்சம் டஃப் ஃபைட்டா இருக்கு. கள நிலவரம் ஜூன் 4 தான் தெரியும் யார் வெற்றி பெறுவாங்கன்னு. ஓகே, எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ரிசல்ட்ல தான் தெரியும். காஞ்சிபுரம் பொறுத்த அளவுக்கு டஃப் ஃபைட்டா தான் போயிட்டு இருக்கு. ஓகே, காஞ்சிபுரம் ஓரளவு நம்ம சென்னையை சார்ந்துதான். சென்னையில வந்து பொதுவா திமுகவோட கோட்டைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஏன் அங்க அப்படி கிடையாது. அதிமுக ஜெயலலிதா இருக்குல்ல, அதிமுக கோட்டை அனுச்சு 2014 எலெக்ஷன்ல ஃபுல்லா எல்லா இடமும் வந்துட்டு வந்தாங்கல்ல. இப்போ வந்து யாரு திமுக மேலேயே இங்க சென்னையிலேயே கடுமையான அதிருப்தி இருக்கு. மழை வெள்ளம் வந்தப்ப சரியா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மழை வெள்ளத்துக்குலாம் கொஞ்சம் விட்டாங்களா, அதுக்கப்புறம்லாம் காசு அறிவிச்சாங்க. இன்னும் மழை வெள்ளத்துக்கு இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே இங்கே சாக்கடை, இந்த பாதாள சாக்கடை திட்டம்லாம் 99% முடிஞ்சிருச்சுன்னாங்க. கடைசியில் பார்த்தா ஒன்றுமே முடியாமலாம் இருக்குது. மழை வெள்ளம் வந்தப்போ போகலையே வந்துட்டு ஏதோ ஒரு முக்கியமான இடத்துல 1-2 இடங்கள்ல மட்டும்தான் வந்துட்டு டக்குன்னு தண்ணி ஒடிஞ்சதுடைய மற்ற காஞ்சிபுரம்லாம் புறநகர் பகுதி அங்கெல்லாம் தண்ணி ஃபுல்லா நின்னுது. மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த அதிருப்தி எல்லாம் கடுமையா இருக்கு. ஓகே, கடுமையா திமுக மேல இருக்கு. ஆனா எது எப்படி போயிருந்தாலும் இங்க ஆட்சி அவங்க தானே, நம்ம அவங்களுக்கே போடலான்ற ஒரு மைண்ட் செட் மக்களுக்கு இருக்குதுன்னு நான் செய்யறேன். அப்படி எல்லாம் கிடையாது மேடம். இதெல்லாம் வந்துட்டு எம்பி எலெக்ஷன் வருது. அது இல்லாம மக்கள் வந்துட்டு அப்படி போட மாட்டாங்க. மக்கள் என்ன நினைப்பாங்கன்னாக்கா இவங்க 5 வருஷமா இருந்து ஒண்ணுமே பண்ணல, மாத்தி ஓட்டு போடுவோம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி மாற்றி ஓட்டு போடுறதுல தான் ராஜசேகரை வந்துட்டு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கல வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா பாமக கொஞ்சம் ஓட்டை பிரிக்கிறனால இவருக்கு வெற்றி வாய்ப்பு குறையுது. அதனால வந்துட்டு காஞ்சிபுரம் தொகுதி இழுபறியா இருக்குது. ஓகே, இழுபறியா இருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்கு. இந்த எம்பிங்க வந்து 5 வருஷமா வரல, இப்பதான் வந்து ஓட்டு கேட்கிறாங்கன்னு சொன்ன இந்த 5 வருஷத்துல அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு 2 முறை 3 முறை ஏன் அவங்களால தொகுதிக்கு போக முடியாது? அவ்வளவு வேலையாவா இருப்பாங்க? இல்ல, 1-2 இடத்துக்கு போவாங்க. சிலர் வந்துட்டு போவாங்க வருவாங்க. மக்கள் பாதிக்கப்படையில பார்க்கணும்னு நினைப்பாங்க. அதை இவங்க அசால்ட்டா விட்டுருவாங்க. தேர்தல் வரையில தானே போறாங்க. இப்ப வெயில் அலையிறாங்கல்ல, அடுத்து சட்டமன்ற எலெக்ஷன் 2026க்கு அலைவாங்க. இதுக்கப்புறம் மக்கள் தான் வெயில் அலையணும். காஞ்சிபுரம் நிலவரம் வந்து இழுபறியா இருக்குது அங்க.